சுகர் இத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னாவே இவ்வளவு வருஷம் வச்சிட்டு இருக்க கூடாது சுகரை. சுகர் நல்லா சரியாச்சுன்னா தான் எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாகும். ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், எல்லாமே சரியாகும். லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், எல்லாம் சரியாகும். ஏன் கெட்ட கொழுப்பு அதிகமாகுது அப்படின்னா சுகர் அதிகமா வச்சிட்டு இருப்பீங்க. லிவரை சுத்தி கிளைகோஜன் வந்து நிறைய டெபாசிட் ஆகி அது மேல ஒரு ஃபேட்டி லேயர் மாதிரியே நம்மளுக்கு படிய ஆரம்பிக்கும். அதனால லிவருக்கும் மருந்து எடுக்கணும். குப்பமேனியும் கரிசலாங்கண்ணியும் சேர்த்து வச்சு நல்லா அரைச்சுக்கோங்க. நல்லா மைய அரைச்சுக்கோங்க. கூட கொஞ்சோண்டு இவ்வளோண்டு ஒரு குமி சீரகம் வச்சு நல்லா மைய அரைச்சு எடுத்துருங்க. சரியா? அரைச்சு எடுத்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை எடுத்து மோர்ல கலந்து 3 நாள் வந்து தொடர்ந்து குடிங்க. 3 நாள் தான், 3 நாள் மட்டும்தான் தொடர்ந்து குடிக்கணும். அதுக்கப்புறமா குடிக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா உங்களுக்கு கரிசலாங்கண்ணி பொடி, கீழநெல்லி பொடி வந்து அந்த இலை செடியெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிழல்ல உலர்த்தி காய வச்சு மிக்சியில போட்டு திரிச்சு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நைஸ் பவுடரா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மோர்ல கலந்து தினசரி எடுத்துட்டு வாங்க. ஒரு 3 மாசம் தொடர்ச்சியா எடுத்துட்டு வாங்க. உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல போய் பாருங்க. கண்டிப்பா நார்மல் ஆயிடுக்கும். நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் காஷியஸா இருக்கணும். திருப்பி சூடு பண்ண எண்ணெயை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் நல்லெண்ணெய், கடல் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது தவிர பாம் ஆயில், ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் அது மாதிரிலாம் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. செக்ல ஆட்டின நல்லெண்ணெய், கடல் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க. தேவைப்பட்ட தேங்காய் எண்ணெய் வந்து செக்ல ஆட்டினது யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இந்த 3 எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க. தவிர வேற எதுவும் யூஸ் பண்ணாதீங்க.